இந்த பையனோட மார்க்கை பார்த்து இந்த பையனோட அப்பா என்னடா 75 80 மார்க் எடுத்திருக்க, மத்த பசங்க எல்லாம் படிச்சு 100 மார்க் எடுக்கிறாங்க, உன்னால படிச்சு 100 மார்க் எடுக்க துப்பு இல்லையாடா துப்பு கட்ட நாயே, இனிமே உனக்கு நொறுக்கு தண்ணி கிடையாது காலை சாப்பாடு கிடையாது, படிச்சு 100 மார்க் எடுக்கிறதா உன்னோட வேலைன்னு சொல்லி பையனை திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்தி இருக்கும்போது இந்த பையன் யாருக்குமே தெரியாம டிபன் பாக்ஸ்ல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு இருக்கான். இதை பாத்தீங்கன்னா டீச்சர் பாத்துறாங்க. பார்த்த டீச்சர் என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்றான், டீச்சர் என்ன மன்னிச்சிருங்க, காலையில எங்க அப்பா சாப்பாடு தரல அதுதான் சாப்பிடுறேன்னு சொல்லும்போது இதை கேட்ட டீச்சர் எதுக்காக காலையில சாப்பிடலன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்றான், எப்ப நான் 100 மார்க் எடுக்கிறேனோ அப்பதான் அப்பா எனக்கு சாப்பாடு தருவார்னு. இதை கேட்ட டீச்சர் பாவப்பட்டு சரிப்பா நீ வெளியில போய் சாப்பிடுன்னு சொல்லி பையனை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் வீட்டுல டிராயிங் வரைஞ்சிக்க இருக்கும்போது இதை பார்த்தாமா படிக்க துப்புள்ள டிராயிங் ஒரு கேடுன்னு சொல்லி அந்த பேப்பரை புடுங்கி கிழிச்சு வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு கிட்டார் பண்ணி வாசிக்க இருக்கும்போது இதை பார்த்தாப்பா படிக்கிறத விட்டுட்டு பொழுத சும்மா போக்குறியாடா, இதை தூக்கி குப்பையில போட்டு படிடான்னு சொல்லிட்டு அந்த கிட்டார் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பையன் கால்ல காயத்தோட வரான். இதை பார்த்து அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்றான், ஃபுட்பால் விளையாடும் போது கால்ல அடிபட்டுருச்சுன்னு. இதை கேட்டோன்னு அம்மா படிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்னடா விளையாட்டு தேவைப்படுது, இனிமே நீ விளையாடக்கூடாது படிக்கிறதுல மட்டும் தான் கவனம் இருக்கணும்னு சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த பையன் விளையாடாம மத்த பசங்க எல்லாம் விளையாண்டுக்கு இருக்கத பாத்துக்க இருக்கான். இதை பார்த்த டீச்சர் எதுக்காகப்பா நீ விளையாடாம உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்றான், என்னோட அப்பா அம்மா விளையாட வேணான்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் நான் உட்கார்ந்து இருக்கேன், என்ன டீம்ல இருந்து நீக்கிருங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவனோட அப்பா அம்மா மேல இருக்க கோபத்துல மரத்தை குத்தி இருக்கான். இதை பார்த்த டீச்சர் எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பண்ணிக்கிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்றான், என்னோட அப்பா அம்மா ரொம்பவே கொடுமைப்படுறாங்க அதனாலதான் அவங்க மேல இருக்க கோபத்தை இந்த மரத்துல காட்டுறேன்னு சொல்றான். இப்படி இந்த பக்கமா இந்த பையனோட அப்பா அம்மா பையனை காணான்னு சொல்லி பதறி போயிருக்கும் போது அந்த இடத்துல வந்த டீச்சர், பையனுக்கு இவ்வளவு கொடுமை பண்றீங்களே, சாப்பாடு எதுவுமே கொடுக்காம அவனை படின்னு போட்டு சாவடிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு அப்பா அம்மாவா, மத்த பசங்க எடுக்கிற மார்க்கை வச்சு இவனை மட்டன் தட்டி பேசுறதை விடுங்க, இவனை ஒரு புள்ளையா பாருங்கன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்பா அம்மா அவங்க பண்ண தப்பு நினைச்சு கவலைப்பட்டு அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க.